என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இந்த யோகாசனம் தரப்படுகிறது மக்களுக்கு. அதிகாலை வேளையில் தான் நல்ல காரியங்களெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாம் அதிகாலை வேளையில் முடிந்த ஆசனங்களை மூச்சு பயிற்சியை செய்துவிட்டாலே அன்று முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம காரியங்களில் தங்கு தடையின்றி நம் வேலைகளை செய்து கொண்டே போகலாம். குறிப்பாக குழந்தைகளுக்கு நினைவாற்றல் அதிகமாக இருக்கும். பள்ளி மாணவர்கள் இதை செய்தாலே பள்ளியில் அவங்க பாடங்களை கவனமாக கவனிப்பார்கள். தனியாக வீட்டுக்கு வந்து டியூஷன் வைக்கவோ விடிய விடிய படிக்கவோ இந்த மாதிரியான நிலையெல்லாம் யோகாசனம் செய்கிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஏற்படாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு ராணி 34 வயது, யுக்திகா 7 வயது, பெரோய்னா 12 வயது இங்கே வந்திருக்கிறார்கள். என்ன விசேஷம் என்று கேட்டால் அவர்கள் தாயார், அவருடைய 2 குழந்தைகள். அவர்கள் இங்கே நமது கல்லூரியில் யோகாசனம் டீச்சர்ஸ் ட்ரைனிங் படித்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கும் அவர்கள் இங்கேயே பயிற்சி தனியாக அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். இவர்கள் ஷாம் அகாடமி ஸ்கூல் நலம்பூரிலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் 3 பேருமே உசட்டாசனம் செய்ய போகிறார்கள். பாருங்கள், தாயாரும் உசட்டாசனம் செய்ய போகிறார்கள். இந்த 7 வயது 12 வயது குழந்தையும் உசட்டாசனம் செய்ய போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு வஜ்ராசனத்துக்கு வாருங்கள். அப்படியே மெதுவாக எழுந்து காலை சற்று அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக காலை அகலமாக வைத்துக்கொள் சின்ன பொண்ணு. அப்படியே கையை பின்னால் கொண்டு போங்கள். இந்த உசட்டாசனம் நுரையீரலை விரிவுபடுத்துவதற்கு முக்கியமான ஆசனமாகும். நாம் எல்லோரும் இப்பொழுது நுரையீரலை 1/3 தான் யூஸ் பண்ணுறோம், மீதி 2/3 வேலை செய்யவில்லை. ஆகவே இந்த ஆசனம் செய்ய செய்ய நுரையீரல் விரிவடைகின்றது. ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய நாடி நரம்புகளெல்லாம் நன்றாக விரிவடைகின்றது. ஹார்ட் சரியாக செயல்படும். எந்த ஹார்ட் பிரச்சனை வந்தாலும், ஆஸ்மேட்டிக் பேஷண்ட், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் இந்த ஆசனத்தை செய்தால் முழுமையாக அந்த நோய் நீங்கிவிடும். மெதுவாக எழுந்திருங்கள். அப்படியே உட்காருங்க. கையை முதுகிலே கட்டிக்கொண்டு முன்னால் குனியுங்கள். அதுக்கு மாற்று ஆசனம் மகாமுத்ரா. முதுகை பின்வளைந்திருக்கின்றோம், இப்பொழுது முன்வளைகின்றோம். அதுதான் ரிவர்ஸ் போஸ், மாற்று ஆசனம் என்று சொல்லப்படுகிறது. மெதுவாக எழுந்திருங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொள்ளுங்கள். திரும்புங்கள். அப்படியே இப்பொழுது மெதுவாக எழுந்திருங்கள். சின்ன பொண்ணு கால அகலமாகி இப்பொழுது செய்யுங்க. கூடுமானால் நீள மூச்சு, ஒரு 4 மூச்சு வாங்கலாம். மூச்சு விடுங்க. மூச்சு. உசட்டாசனம் என்றால் ஒட்டக ஆசனம் என்று பெயர்.
மெதுகாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். உட்காருங்க. கையை பின்னால் கட்டி முன்னால் குனியுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். என்ன பார்க்க திரும்புங்க. எழுந்திருங்கள். காலை அகலப்படுத்தணுமா? முன்னாலேயும் பின்னாலேயும் ஒன்று போல் இருக்கணும். பின்னாலே அகலப்படுத்தலை, பின்னால் அகலப்படுத்து. வைங்க. உசட்டாசனம். கையை வைங்க. நன்றாக மூச்சு இழுங்க. சத்தமாக மூச்சு இழுக்கணும். மெதுவாக உட்காருங்க. உட்காரு. கையை பின்ன கட்டி முன்ன குனிங்க. மெதுவாக எழுந்துருங்க. அப்படியே திரும்பி கேமரா பாருங்கள். முன்னால் மாதிரி பத்மாசனத்தில் உட்காருங்க. திரும்பி நீ கொஞ்சம் முன்ன போமா. அப்படி என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவையெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு மழை காலங்களில், பனிக்காலங்களில் இருமல், தும்மல், அடிக்கடி ஈஸ்னோஃபோலியோ என்று சொல்வார்கள், ஆஸ்மேட்டிக் பேஷண்ட், அதெல்லாம் கவனிக்கவில்லை என்றால் அதை டிபியில் கொண்டு விட்டுரும். அதில் இந்த ஆசனத்தை பழகுறவர்களுக்கு இந்த தொல்லைகளே வராது. தொல்லைகள் இருந்தாலும் விரைவாக முழுமையாக நீங்கிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது 1-2 ஆசனங்களையாவது குழந்தைகள் செய்ய வேண்டும். நம்ம படி என்று குழந்தைகளுக்கு அதிகப்படியான பள்ளி பாடத்தை சுமையை அதிகப்படுத்துகிறோமே தவிர அவர் ஆரோக்கியத்தில் நாம் கவனம் செலுத்துவதில்லை. இதனால் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விடுகிறார்கள். நிறைய பணச்செலவு செய்ய வேண்டியிருக்கின்றது. அவைகளெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலே உள்ள அத்தனை பேர்களும் பாருங்கள், தாய் 2 குழந்தைகள் செய்கிறார்கள். அவங்களுக்கு மருத்துவ செலவே வராது. இன்றைக்கி பெரும்பகுதி ஜனங்களுக்கு வருமானத்தில் பெரும்பகுதி அவங்களுக்கு மருத்துவ செலவுக்கே போய்விடுகிறது. அதை முழுமையாக தவிர்க்கலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.